கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த ஒரு பாவத்தினால் என்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாறிப்போன ஒரு சம்பவத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். கர்த்தருடைய கட்டளையை நான் மறந்து வேசித்தனத்தில் விழுந்து, வேசித்தனம்னா ஆபாச படங்களை அதிகமாக பார்த்து அது ஒரு மாதிரி என்னுடைய சிந்தனையை கெடுத்து, சிந்தனையை மாற்றி பாவம் எங்கே போய் நின்றுச்சுன்னா, எனக்கு பிறந்த பிள்ளையை மறந்துட்டு, கர்த்தருக்கு முன்பாக சத்தியம் பண்ணி கொடுத்த மனைவியை மறந்துட்டு, துரோகம் பண்ணிட்டு, வேறு ஒரு பொண்ணு கூட போய் வேசித்தனம் பண்ணுறதுக்கு என்னுடைய சிந்தை இடம் கொடுத்துச்சு, என்னுடைய இருதயம் இடம் கொடுத்துச்சு. கர்த்தருடைய கட்டளையை நான் மீறனேன்ற ஒரு குற்ற உணர்ச்சியை நான் மறக்கிற அளவுக்கு அதை என்னை மாற்றி போட்டுருச்சு. இந்த பாவம் என் வாழ்க்கையில் நான் இதில் வரைக்கும் என்னென்னலாம் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்தாரோ அது முழுசும் நான் இழக்கிறதுக்கு எதுவாக இந்த விஷயம் எல்லாமே நடந்துச்சு. இன்றைக்கி கர்த்தரிடத்தில் இரக்கத்தையும் பாவ மன்னிப்பையும் கேட்டு வந்து நிற்கிறேன். அவருடைய இரக்கம் எனக்கு எப்படியாவது கிடைச்சிடாதா அப்படின்றதுக்காக ஏங்கி நின்றுட்டுருக்கு. உங்களில் யாராவது என்னுடைய இந்த பகுதியை கேட்டுட்டு எனக்காக ஜெபம் பண்ணணும், எனக்கு கர்த்தரிடத்தில் இரக்கம் கிடைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எனக்காக ஜெபிங்க. தாவீது என்னோடய பேர். உங்களுடைய ஜெபத்தில் என்ன நினச்சிக்கோங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன்.